இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலர் 27:25. பவுல் சொல்கிறார், திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். பிரியமானவர்களே, இயேசுவை குறித்த உபதேசத்தை பிரசங்கித்த நிமித்தம் யூத ஜனங்களாலும் சபை மூப்பர்களாலும் தகாத குற்றத்தை சுமந்த பவுல் ஆலோசனை சங்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறார், அடிக்கப்படுகிறார். அதை அறிந்த சேனாதிபதி பவுலை பிடித்து காவலில் வைக்கிறார். பவுலின் சங்கிதையை அறிந்த சேனாதிபதி அவனுக்கு மேலிருக்கிற தேசாதிபதியிடம் பவுலை அனுப்புகிறான். தேசாதிபதி பவுலை விசாரித்த போது பவுல் ராயனிடம் நான் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னது நிமித்தம் பவுலை ரோமரில் உள்ள ராயரிடத்திற்கு கைதியாக கப்பலில் அனுப்புகிறார்கள். எதிர்காற்று அதிகமாய் இருந்தபடியால் கப்பல் அலைமோதியது. ஓட்டுவதற்கு மிகவும் சிரமம் பட்டார்கள். பயணம் மிகவும் கடினமாயிருந்தது. கப்பலில் இருந்தவர்கள் தப்பி பிழைத்துக் கொள்ள முடியாமல் நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையில் இருந்தபோது பவுல் அவர்களை திடப்படுத்துகிறார். கப்பல் சேதமடையுமே தவிர உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உன்னுடனே கூட பயணம் பண்ணுகிற அனைவரையும் நான் காப்பாற்றுவேன் என்று தேவன் தூதனை கொண்டு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலால் தைரியமாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவை, கர்த்தர் சொன்னபடி நடக்கும் என்று தேவனிடத்தில் அதிக நம்பிக்கையோடு பவுல் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் நம்பிக்கையற்ற நிலைமையில் நிற்பீர்களானால் பவுலை போல தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருங்கள். வியாதியின் பிடியில் நிற்பீர்களானால் உன்னில் இருந்து வியாதியை விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதன்படி நடக்கும் என்று நம்பிக்கையாயிருங்கள். கடன் பிடியில் இருப்பீர்களானால் நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். அதன்படி நடக்கும் என்று நம்பிக்கையாயிருங்கள். ஒன்றுமில்லாமல் நிற்பீர்களானால் நீ இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி இருக்கிறார். அதன்படி நடக்கும் என்று நம்பிக்கையாயிருங்கள். இப்படி அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சூழ்நிலைக்கு ஏற்பவாறு பயன்படுத்தி நம்பிக்கையோடு காத்திருங்கள்.